4 பகுதிகளில் நாம் ஒரு முக்கியமான பயணத்தில் இருந்தோம். அதாவது திருமணத்துக்கு பிறகு ஏன் ஈர்ப்பு வருது, அது காதலா இல்லை ஈர்ப்பா, அடுத்தது உறவை எப்படி புதுப்பிக்கிறது, அடுத்ததாக எல்லைக்கோடு எப்படி வகுக்கிறது என ஆழமாக பார்த்தோம். அதை 4 பகுதிகளை ஆழமாகவும் விரிவாகவும் பார்த்திருந்தோம். இன்றைக்கு அந்த தொடரோட இறுதி பாகத்துல எல்லாத்தையும் தொகுத்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி பார்க்க போறோம். இந்த வீடியோவோட கடைசியில உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு கோல்டன் ரூல், அதாவது ஒரு பொன்னான விதியை பற்றி சொல்ல போகிறோம். ஸ்கிப் பண்ணாம காணொலியை முழுசை பாருங்க. சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பு உறவுகள் சப்ஸ்கிரைப் செய்துட்டு அந்த பெல் சிம்பலையும் தட்டி விட்டுட்டு வாங்க. காணொலிக்குள்ள போகலாம். ஒரு உறவு ஏன் விரிசலடைந்து வீழ்ச்சி அடைய தொடங்குகிறது? ஒரு மரமானது மேலே இருந்து கீழே விழுகிறதுக்கு முன்னாடி அதோட வேர் படுதடைஞ்சிருக்கணும் அல்லது அழுகி இருக்கணும். அது போலதான் உறவும். ஈர்ப்புங்கிறது ஒரு அறிகுறி தான், ஆனால் அது நோய் அல்ல. அது உங்கள் பலகீனமான ஒன்றும் அல்ல. அது இயற்கையானது, அது இயல்பானது தான். அது தொடர்பாக நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும், இது தவறு, நான் கெட்டவன் அல்லது கெட்டவர் என்ற எந்த உணர்வும் அங்கே தேவைப்படாது. நம்பிக்கை இல்லாமை, சின்ன சின்ன பொய்கள், ஒப்பீடு, அதாவது கம்பேரிசன், உங்கள் துணையை மற்றவங்க கூட ஒப்பிட்டு பார்க்கிறது. இது எல்லாருக்கும் நடக்கும். அவங்க மாதிரி இவங்க இல்லை, இவங்க மாதிரி அவர் இல்லைன்னு சொல்லி. நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான், ஒருத்தரை போல ஒருத்தர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அது உங்களால் கூட முடியாது. நீங்களே ஒரு கிறுக்கலை கிறுக்கிட்டு திருப்பி அதே மாதிரி இன்னொரு வாட்டி கிறுக்க சொன்னால் முடியாது. கடவுளோட படைப்புல மிகவும் விசேஷமானது. ஒன்று போல இன்னொன்று இல்லை, இருக்கவே முடியாது. அதனால் யாரையும் எப்போதும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அடுத்தது உரையாடல் இன்மை, அதாவது நான் கன்வர்சேஷன். பேசிக்கிறது இல்லை, ஒரு நல்ல ஒரு கலந்துரையாடலோ ஒரு மனம் விட்டு பேசுகிறதோ இல்லை. அதாவது நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரத்தை பகிர்ந்துக்கிறது இல்லை. இதுதான் உங்களோட உறவுக்கு பிரிவுக்கும் இதுதான் காரணம். ஒரு மரம் கீழே விழுகிறதுக்கு காரணம் அது வேரில் ஏற்பட்டிருக்க பிரச்சனை. இந்த 3ம் சேரும் போதுதான் 3ஆவதா ஒரு நபர் உள்ள வர்றதுக்கே வாய்ப்பு ஏற்படுது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், நம்பிக்கை இல்லாமல் சின்ன சின்ன பொய்கள் சொல்கிறது. நீங்கள் சின்ன சின்ன பொய்கள் சொல்லும்போது உங்கள் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையே போயிடுது. நீங்கள் விளையாட்டாக கூட பொய் சொல்லலாம், ஆனால் அது உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை இல்லாமல் பண்ணிடுது. அடுத்தது கம்பேரிசன், நம்ம ஒருத்தரை ஒப்பிட்டு பார்க்குறது. 3ஆவது பேசுறதில்லை. 2 பேரும் மனசு விட்டு பேசுறதில்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரம் செலவழிக்கிறது இல்லை, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. இந்த 3 சேரும் போது தான் இடையில இன்னொருத்தர் வராரு, இன்னொருத்தர் உங்கள் லைஃபுக்குள்ளே என்டர் ஆகுறாரு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். உங்களுக்கு வெளியிலேருந்து வர அந்த ஈர்ப்பு, அந்த எஃபெக்ஷன், அட்ராக்ஷன், whatever it is, அதிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக்கலாம். அதை முடியுமானவற்றும் இயலுமானவரை அதை தவிர்க்கலாம். அதனால் உங்கள் உறவுகளோட இந்த 3 விஷயங்களில் ரொம்ப கவனமாக விழிப்புணர்வாக இருங்க. இதனால தான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறோம், வாழ்க்கை ரொம்ப அழகானது. நம்ம ஒருத்தருக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோன்னு சொன்னால் அதை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பும் 2 பேருக்குமே வேணும்.
அதனால் லைஃப்பை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்னதுன்னு பார்க்கலாம். ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு முக்கியமான 3 தூண்கள், அதாவது 3 பில்லர்ஸ் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்கள் உறவு உடையாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த 3 தூண் அவசியம். அதில் முதல் தூண், அன்பை விட முக்கியம் ஒருத்தரை மதிக்கிறது. அவங்களுடைய உழைப்பை, அவங்களுடைய உணர்வுகளை மதிக்கிறது. நீங்கள் அன்பு காட்டும்போது அந்த அன்பானது அவங்கள சிறைப்பிடிக்கிற மாதிரி, ஒரு ஜெயிலில் போட்டு அடைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது உங்களுக்கு ஒரு பறவையை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அந்த பறவையை சுதந்திரமாக விடுறது தான் அந்த பறவைக்கு சந்தோஷம். உங்களுக்கு அந்த பறவை பிடிச்சிருக்குங்கிறதால அதை கூண்டுக்குள்ளே நீங்கள் அடைச்சி வச்சு நீங்கள் வேணுமென்று அதை ரசிக்கலாம். ஆனால் அந்த பறவைக்கு அது சிறை தானே. அப்போ அன்புன்றது சிறையாக இருக்கக்கூடாது, சுதந்திரமானதாக இருக்கணும். அவங்களோட உணர்வுகளை மதிக்கணும். அவங்களோட சின்ன சின்ன விஷயங்களையும் நாங்கள் உணர்வுபூர்வமாக மதிப்பு செலுத்தி பாராட்டணும். இது முதலாவது தூண். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் இதை நீங்கள் கடைபிடிச்சு தான் ஆகணும். அடுத்தது மன்னிப்பு. தப்பு செய்யாத மனுஷங்கன்னு யாருமே இல்லை. இது எல்லோருமே சின்ன சின்ன தவறு செஞ்சுருப்பாங்க. பர்ஃபெக்ஷன், பரிபூரணமான தூய்மையான மனிதர்கள் இந்த உலகத்தில் படைக்கப்படவில்லை. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல இங்குள்ள மனிதர்கள் யாரும் ஒருத்தரை போல ஒருத்தர் இல்லவே இல்லை. அதனால் நீங்கள் யார்கிட்டையும் பெர்ஃபெக்ஷன் பார்க்காது. சிறு சிறு தவறுகள் இருந்தால் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்கள மன்னிச்சிடுங்க. ஆனால் அதை திரும்ப செய்யாமையும் திரும்ப வராமையும் நாம் அதை பார்த்துக்கணும். நம்ம மன்னிச்சிட்டாங்களே, இன்னொரு வாட்டியும் மன்னிப்பாங்களே அப்படின்னு தொடர்ந்து மன்னிப்பை நாம் எதிர்பார்க்கவும் கூடாது. அதனால் ஒரு தடவை தவறு நடந்துச்சுன்னா அதை நாம் ரியலைஸ் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணி நல்லபடியாக பார்க்கணும். நடந்த தவறு திரும்பவும் நடந்துடாமல் பார்க்கணும். அது நல்லதோ கெட்டதோ, சின்ன தவறோ பெரிய தவறோ எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு வரும். மூணாவது, இது ரொம்ப முக்கியமானது. உங்களில் எல்லோரும், நம்மள எல்லோருமே இதை சரியாக ஃபாலோ பண்ணுறதோ இல்லை இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறதோ இல்லை. அதுதான் டைம், நேரம். நாம் காசு பணத்தை விட உங்களுடைய துணைக்கு, உங்களோட பார்ட்னருக்கு, உங்களோட ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ நேரம் கொடுத்து செலவழிக்கிறது இல்லை. ஆனால் இந்த பணம் இது எல்லாத்தையும் பின்னாலே ஓடுற நாம, இதுக்கு எல்லாமே அச்சாணியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பார்ட்னர், உங்களுடைய துணைவரை அல்லது துணைவியை மதிக்கிறது இல்லை. மதிக்கிறது இல்லைன்னா கூட நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்களுக்கான நேரத்தை நாம் செலவழிக்கிறது இல்லை, முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லை. நாம் இந்த பணம் புகழ் எல்லாம் சம்பாதிக்கிறது எதுக்குங்க? நாம் சந்தோஷமாக வாழணும் தானே. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை இழந்துட்டு நம்ம எவ்வளோ பணத்தை சம்பாதிச்சு எவ்வளோ புகழை சம்பாதிச்சு என்னங்க ஆக போகுது? நம்மளை சொல்லுவாங்க, கூலை குடித்தா கூட 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக குடிக்கணும். ஒரு பெண் ஒரு ஆண் திருமணம் வைக்கும்போது அவன் தன் மூட்டை தூக்கியாவது தன்னை காப்பாற்றுவான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வருவாங்க. நீங்கள் கோடி கோடியாக சம்பாரித்து கொடுப்பீங்க, நீங்கள் ஊர் பேர் புகழோடு இருப்பீங்கன்னு அவங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது. தன் கணவன் அல்லது தன் மனைவி தன் பக்கத்திலே இருக்கணும், தன்னோட நேரத்தை செலவு செய்யணும், நிறைய விஷயங்களை பேசணும் எதிர்பார்ப்பாங்க. அதனால் உங்களுடைய துணை கூட நிறைய நேரங்களை செலவு செய்யுங்க. உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன நேரங்களையும் செலவு செய்யுங்க. சந்தர்ப்பம் கிடைக்கிற ஒவ்வொரு பொழுதும் ஒரு சின்ன சின்ன அன்பளிப்பை வாங்கி கொடுங்க. ஒரு ட்ரெஸ்ஸோ அது ஒரு பூவோ மினிமம் ஒரு சாக்லேட்டோ வாட் எவர் இட் இஸ், அது எதுவாகவும் இருக்கும்.
பட் அடிக்கடி சர்ப்ரைஸ் பண்ணுங்க, அவங்கள ஆச்சரியப்படுத்துங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாழ்க்கை ரொம்ப அழகானதுன்னு திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன். ஸோ சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. நாம் இந்த வீடியோவோட ஆரம்பத்திலேயே சொன்னது போல இப்போ நம்ம பார்க்க போகிறது த கோல்டன் ரூல், அதாவது ஒரு பொன்னான விதி. அந்த பொன்னான விதி என்னன்னா, உங்கள் துணை உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும், அவங்க எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, அதை உங்களிலேருந்தே ஆரம்பிங்க. அதை நீங்களே செய்யுங்க. நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து என்னென்ன ஒரு டீ கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா, ஒரு காஃபி கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா, அதை நீங்களே கொடுங்க. அவங்க உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும், எனக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணி அதை சர்ப்ரைஸ் பண்ண நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் நீங்கள் அதை கொடுங்க. நீங்கள் ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்டை கொடுத்து அவரை சர்ப்ரைஸ் பண்ணுங்க. முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிங்க. இந்த உலகத்தில் உங்களுக்காக இருக்க போகிற இறுதி வரையும் இருக்க போகிற ஒரே துணை உங்களோட பார்ட்னர், உங்களோட துணை தான். அது உங்களோட சோதனை காலத்திலையும் சந்தோஷமான காலத்திலையும் நமக்கு எதிர்காலத்திலையும் நம்மளை தாங்கி பிடிக்கிற அந்த ஒரு உறவு நம்மளோட துணையாக இருக்க மட்டும்தான் முடியும். அதனால் அவங்களுக்கான நேரங்களையும் அவங்களுக்கான விருப்பங்களையும் நாம் புரிஞ்சு நடந்துக்கணும். அவங்க எப்படியெல்லாம் இருக்கணும்னு நாம் எதிர்பார்க்குறோமோ அதை நம்மளிடம் முதல்ல தொடங்கணும். இந்த தொடர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை உருவாக்கியிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த காணொலியை நாங்கள் தொடராக தயாரித்திருந்தோம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பல உறவுகள், பல திருமணங்கள் சிக்கல்களுக்கு உள்ளாகியிருக்கு. இது அவங்களுக்குள்ள ஏற்படுற ஒரு குழப்பம் அவங்க வாழ்க்கையிலேயே பெரிய இக்கட்டான சூழ்நிலை கொண்டு விடுகிறத நாங்கள் இப்போ நிறைய பார்க்குறோம். அதனால தான் இந்த தொடரை நாங்கள் மிக முக்கியமாக கையாளுறோம். நாங்கள் ரொம்ப அதிகபட்சமாக ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறோம். அது உங்களுக்கு ஒரு போரிங்காவோ இல்லை ஒரு அறுவலாவோ கூட இருக்கலாம். ஆனால் எங்களோட தேவை, நாங்கள் விரும்புகிறது இந்த வீடியோ, இந்த காணொளி மூலம் யாராவது ஒருத்தருக்கேனும் நல்ல விஷயம் நடந்துடக்கூடாதா? சில பிரிவுகளோ சில சிக்கல்களோ பிணக்குகளோ தவிர்க்கப்பட்டு அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் அதுவே எங்களோட இந்த காணொலியை தயாரித்ததுக்கான நோக்கம். இந்த காணொளி, இந்த தொடர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில், ஒரு சின்ன விஷயத்துலையாவது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த தொடர் முழுவதையும் பாருங்கள். நாங்கள் ஒரு பிளேலிஸ்டாகவே இந்த காணொலியிலெல்லாம் தாரோம். இதுவரை பார்த்த எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி. அடுத்த ஒரு புதிய தலைப்போடு சந்திப்போம்.